Standard 12th, Unit 1, Applications of Matrix and Determinants. Matrix, what is matrix அப்படின்னா is a rectangular array of elements with order m by n. அதே இதில் அந்த ஆர்டரில் ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ith row அண்ட் jth row டெலீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் இஸ் அ மைனர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். மைனர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் சைன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இஸ் சைன் மைனர் ஆஃப் ஏ அப்படின்னா அதுக்கு பேர் கோஃபேக்டர் ஆஃப் ஏ. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. The determinant of A எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா the sum of the product of elements in the first row or column with their corresponding cofactor. Cofactorக்கு transpose கண்டுபிடிச்சோம் அப்படின்னா that is called as an adjoint of matrix A. இந்த ரெண்டையும் மையமாக வச்சு வரக்கூடிய தியரம் தான் தியரம் 1.1. இது என்ன சொல்லுது அப்படின்னா ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்துச்சு அப்படின்னா determinant of A into A is equal to A into adjoint A is equal to determinant of A into IN. தியரம் 1.9ல உள்ள ஒரு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நினச்ச அப்புறம் ப்ரூவ் பண்ண போகிறோம். 1.9 என்ன அப்படின்னா ஏங்கிற ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கும் பட்சத்தில் தென் செகண்ட் கண்டிஷன் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1 என்ன பண்ணணும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஃப் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிறது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக கொடுத்துட்டாங்க. நான் சிங்குலர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n-1க்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் தியரம் 1.1 எடுத்துக்கிறேன். ஏங்க ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் adjoint of A into A is equal to A into adjoint of A is equal to determinant of A into IN. adjoint of A into A is equal to determinant of A into identity of order என்ன மட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைடு டிட்டர்மினன்ட் எடுக்க சொல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A into A is equal to determinant of A into identity matrix of order n வந்துடும். இதை வந்து நார்மலாக நம்ம டிட்டர்மினண்ட்டில் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் இல்லை தனித்தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் ரெண்டு ஈக்குவல் தான். அந்த கான்செப்ட் என்ன பண்ணி பிரிச்சிருக்கேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஐடென்டி ஆஃப் என்ன எப்படி எழுதிக்கலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஹோல் பவர் என்ன எழுதிக்கலாம். இந்த கான்செப்ட் எப்படி மாறுச்சு அப்படின்னா ஐடென்டி ஆஃப் ஆர்டர் 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா 2 இன்டூ ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வெளியே வச்சுட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் மட்டும் என்ன பண்ணுறேன் டிட்டர்மினன்ட் போட சொல்லி இது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 0 0 2 0 2 0 0 0 2 அப்படின்னு வந்துடும். 2 இது ஆயிடுச்சுல இந்த ரோ இது 2 2 சார் 4 0 into 0 0 அப்படின்னா 4 minus 0 4 எப்படி அழிக்கலாம்னா 2 power 2 அழிக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்குது அப்படின்னா 2 power 3. அதாவது 2 into ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐடென்டி 3ங்கிறது அந்த 2க்கு பவராக வந்துடுது. அதே மாதிரி தான் இங்கே இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத நான் அந்த 2க்கு பதிலாக இதை ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த என்னங்கிறது இதுக்கு பவராக வந்துடும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன் எந்த பக்கம் கொண்டு வரேன் அப்படி கொண்டு வர சொல்ல இங்கே மல்டிப்ளிகேஷன் அந்த டிவிஷனை வந்துடும். டிவிஷனை நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா -1 போட்டுக்கலாம். பேஸ் ஒன்று போல் இருக்குது எக்ஸ்போனன்ட் கான்செப்ட் படி என்ன பண்ணி -1 எழுதிக்கலாம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணியாச்சு.